ஒரு குட்டி கிராமத்தில் ஒரு பூனை இருந்தது. அது நாள் முழுக்க சாப்பாடு தேடி அலையுது. எங்காவது பால் கிடைத்தா நல்லா இருக்கும் என்று அது நினைத்தது. அப்படியே ஒரு வீட்டிலிருந்து ருசியான வாசனை வந்தது. பூனை நின்று மூக்கால் வாசனை பார்த்தது. அடடா, பால் வாசனை மாதிரி இருக்கே என்று கண்கள் பிரகாசித்தது. அது மெதுவா ஜன்னல் வழியா உள்ளே குதிச்சது. யாரும் பார்க்கலையா என்று சுற்றி பார்த்தது. மேசை மேல ஒரு பால் கிண்ணம். பூனைக்கு ரொம்ப சந்தோஷம். வாவ், இன்று நல்ல அதிர்ஷ்டம் என்று பூனை நினைத்தது. அது உடனே கிண்ணம் அருகே போய் சாய்ந்தது. ஆனா அந்த பால் இன்னும் சூடா இருந்தது. யோசிக்காம பூனை நேரா பாலை குடிச்சது. மியாவ் என்று கத்தி பின் தள்ளி வந்தது. பால் ரொம்ப சூடா இருந்தது. நாக்கு எரிஞ்சு போச்சு. பூனை உடனே வீட்டை விட்டு வெளியே ஓடிச்சு. அது ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து சோகமாக இருந்தது. பால் குடிக்கப் போனால் இதுதான் நடக்கும் போல என்று நினைத்தது. அடுத்த நாள் மீண்டும் ஒரு பால் கிண்ணம் பார்த்தது. இந்த முறை பால் குளிர்ந்திருந்தது. ஆனா பூனை அருகே கூட போகவில்லை. நேத்து நடந்தது போதும் என்று நினைத்து அது மெதுவாக பின்வாங்கி நடந்து போனது. சரியான பாலும் இருந்தாலும் அது பயந்தது. கதை சொல்லும் நீதி: ஒரு கெட்ட அனுபவம் வந்ததுனால நல்ல வாய்ப்பையும் சில நேரம் நாம் தவறவிடலாம். அதனால பயப்படாமல் முதலில் பார்த்து பிறகு முடிவு பண்ணணும்.